ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரன் அருளை போற்றி. துலாம் ராசி நேர்களுக்கு வணக்கம். துலாம் ராசி காலப்புரிச்சி சக்கரத்தின் 7ஆம் இடம், கலஸ்தரஸ்தானம், சுக்கிரனின் மூலத்திரிகோண ஆட்சி வீடு. சித்திரை 3-4, சுவாதி 4 பாதங்கள், விசாகம் 1-2-3 அடங்கிய ராசி மண்டலம். துலாம் ராசிக்கு நல்லா இருக்குங்க, மிகச்சிறப்பாக இருக்குது. ராசிநாதன் ராசிக்கு 4ஆம் இடத்துல நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. பொதுவாக சுக்கிரன் 4ஆம் இடம் சம்மந்தப்படலாம். அவங்க அவருக்கு ஒரு விசேஷத்தன்மை இருக்கும், திக்பலன் சொல்லுவாங்க. அது லக்கண ரீதியாக இருந்தாலுமே ராசிக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கலாம். செவ்வாயை பார்க்குறாரு, 10ஆம் இடத்துல இருக்க செவ்வாயை பார்க்குறது சிறப்பு தான், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. செவ்வாயும் நீச வக்கரம் எடுந்திருக்கிறாரு, சிறப்பாக பார்க்கப்படுகிறது. உங்கள் ராசிக்கு 2-12 கூடிய 10ஆம் இடத்துல நீச வக்கரமாக இருக்கிறது நல்ல விசேஷம்தான். கொஞ்சம் தொழில் ரீதியாக கொஞ்சம் தூரம் போகிற மாதிரி இருக்கும். சரியா, தொழில் ரீதியாக குடும்பத்தை விட்டு தூரமாக போகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருக்கும், ஆனால் லாபம் இருக்கும். ரிசல்ட் சிறப்பாக இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பிருகுமங்கல யோகத்தில் இருக்குது, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு 1-8, 2-7 நல்லா இருக்கும். தூரதேசம் சிறப்பாக அமையும். சரியா நேர்களே, நல்ல விதமாகவே பார்க்கப்படுகிறது. அடுத்து ராசிக்கு வேண்டிய கிரகம் புதனை பற்றி தான் இந்த வீடியோவில் முக்கியமாக பேசுகிறேன். ஏன்னா புதன் ஒரு மனிதனுக்கு புத்திசாலித்தனத்தை கொடுக்குற கிரகம், அறிவு. அதுபோக ஒரு மனிதனை மனிதனாக வாழ்கிறதுக்கு பதப்படுத்துகிறவர் புதன் தான். கடுகு சிரித்தாலும் காரம் சிரிக்காதும்பாங்க. புதன் சின்ன கிரகமாக இருந்தாலுமே அவருடைய ஏக்கம் அதிகமாக இருக்கும் நவக்கிரகங்களில். அப்பேற்பட்ட புதன் உங்கள் ராசிக்கு 9-12 கூடியவன், பாக்கிய ஸ்தானாதிபதி, ஒரே ஸ்தானாதிபதி. உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றியை கொடுக்குறவர், பாக்கிய கொடுக்குறவர் அவர் தான். ராசினா என்ன சார் அப்படின்னா, ராசிக்கும் ஜனன ஜாதகத்துக்கு என்ன சார் சம்பந்தம் அப்படின்னா, ஜனன ஜாதகத்தில் ராசி இருக்குது, உங்கள் லக்கணம் இருக்குது. லக்கணங்கிறது தனிப்பட்ட அமைப்பு. நீங்கள் தனிப்பட்ட இன்னாருக்கு குழந்தைய பிறக்கிறது, திருமண அமைப்பு, புத்திர பாக்கியம், தனிப்பட்ட முறையில் உங்களுக்குள்ள சில அமைப்புகள், உங்கள் தேக ஆரோக்கியம், இதெல்லாம் ஜாதகத்தில் தசாபுத்தி அமைப்பின்படி நடக்கும். ராசிங்கிறது என்னென்னா, நீங்கள் சந்திரன் என்ற ராசி மனதுக்கும் உடலுக்கும் சம்மந்தப்பட்டது. நீங்கள் வெளி வட்டாரத்தில் தொடர்பு கொள்கிறீங்க பார்த்தீங்களா, வெளி வட்டாரத்தில் பார்க்குற நண்பர்கள், சந்திக்கிற விஷயங்கள், தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக, அரசியல் ரீதியாக, அரசாங்க ரீதியாக, மற்ற சமூக சூழ்நிலைகள், சொசைட்டி, இப்படி வெளிவட்டாரத்தில் நம்ம சந்திக்கிற எல்லா அமைப்புக்குமே ராசி தான் வரும். அதை தான் ராசியை எல்லோரும் மையப்படுத்தி பேசுகிறாங்க. நம்ம வெளியே ஒருத்தர் சந்திச்சோம்னா அவங்க நம்மகிட்ட அதை தான் கேட்பாங்க, உங்கள் ராசி என்ன சார் அப்படிம்பாங்க. துலாம் ராசியா, ஓகே நான் மேச ராசி, 2 பேருக்கு மேட்ச் ஆகும் அப்படிம்பாங்க. துலாம் ராசியா, நம்ம மகர ராசி, நம்ம 2 பேருக்கு மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ராசிக்கு தான் கெமிஸ்ட்ரி இருக்குது. சரியா நேரில் ராசிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஒரு மனிதனுக்கு டிரான்ஸ்பரன்சியாக தெரியுது ராசி தான். அவனுடைய வெளித்தோற்றம், அவனுடைய எக்ஸ்போக்ஸ் என்ன சொல்கிறது, அவனுடைய டிரான்ஸ்பர்டேஷன் எல்லாத்துக்குமே ராசி தான் முக்கியப்படுது. ஸோ அப்பேற்பட்ட ராசிக்கு சுக்கிரன் நல்ல நிலைமையில் 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. இப்போ அவங்க ராசிக்கு 9 கூடிய புதன் இப்போ நல்ல நிலைமைக்கு ஆறாரு. ஏன்னா ராசிக்கு 9ஆம் இடங்கிறது என்னென்னா, நம்ம வெளி வட்டாரத்தில் ஏற்படுகிற வெற்றிக்கெல்லாம் புதன் தான் சாதகமாக இருக்கிறாரு, காரணமாக இருக்கிறாரு. இப்போ நீங்கள் துலாம் ராசியில் பிறந்திருக்கிறீங்க, ஏதோ ஒரு லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு தசாபுத்தி நடக்குது. தசாபுத்தி சனி திசை, சனி திசை, புதன் திசை, கேது திசை, சுக்கிர திசை, சூரிய திசை, ஏதோ ஒரு திசை நடக்கும். இந்த ஆர்டர் தான் நடக்கும். இப்போ நீங்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மத்தியம வயதில் புதன் திசை நடக்கலாம். சரியா, அடுத்து கேது திசை, சுக்கிர திசை, சூரிய திசை, சந்திர திசை, வயசானவங்களுக்கு நடக்கலாம். ஸோ இந்த ஆர்டர் படி தான் நடக்கும். அது ஒரு பக்கம் இருந்தாலுமே ராசிக்கு புதன் எப்படி பலனை கொடுப்பாருன்னா, இப்போ உங்களுக்கு நீங்கள் வெளியே ஒருத்தர் சந்திக்க போகிறீங்க, வியாபாரம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கிறோம். புதன் ஒரு வியாபாரத்துக்குள்ள கிரகம் தான். நீங்கள் சந்திக்க போகிறீங்க, ஒரு குறிப்பிட்ட நாளில் புதனுடைய ஆதிக்கம் நல்லா இருந்து வச்சுக்கோங்களேன், அந்த வியாபாரம் அன்றைக்கி நல்லபடியாக போகும். அன்றைக்கி பேசுகிற பேச்சுக்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும், அன்றைக்கி எடுக்கிற முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும், அன்றைக்கி நல்ல லாபம் இருக்கும். சரியா, இப்படி சில அமைப்புகளை கொடுக்கறது ராசி தான், அந்த ராசிக்கு உடைய கிரகங்கள். இப்போ துலாம் ராசிக்கு புதன் 9 கூடியவன், பாக்கிய ஸ்தானாதிபதி, பெருங்கோணத்துக்கு அதிபதி, மிதுனத்துக்கு உடையவன். மிதுனம் ஒரு காற்று ராசி, துலாமும் ஒரு காற்று ராசி. ஸோ ரெண்டுக்குமே ஒரு தொடர்பு இருக்குது. சரியா நேர்களே, அதாவது புதன் துலாம் ராசிக்கு நல்ல வாரி வழங்குவாருங்க. ஏன்னா சுக்கிரனுக்கு வேண்டிய கிரகம். இப்போ ஒரு ராசிக்கு 2ஆம் இடத்துல வக்கரம் அடைஞ்சு இருக்கிறாரு. இன்னைக்கு வக்கர நிவர்த்தி அடைகிறாரு. 12-12-2024 கார்த்திகை 27 வியாழக்கிழமை வக்கர நிவர்த்தி அடைஞ்சு ராசிக்கு 3ஆம் இடத்தை நோக்கி போகிறாரு. நல்ல அமைப்பு தான். 3ஆம் இடம் தனுசுக்கு புதன் போகிறது நல்ல அமைப்பு தான். ஏன்னா தனுசுங்கிறது குருவின் வீடு, ஆன்மீக கிரகம், குருவின் வீடு. அங்கே புத்திகாரகன் போகிறான், அறிவுகாரகன் போகிறான், மிகச்சிறப்பாக இருக்கும். தனுசு புதன் நல்ல பலன்களை கொடுப்பாரு. 3ஆம் இடத்துல இருந்தாலுமே 9ஆம் இடத்தை சொந்த வீட்டே பார்ப்பார். ஸோ புதனுடைய நகர்வு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக அடுத்து புதன் ராசிக்கு 4ஆம் இடம், 5ஆம் இடம் போய்
அடுத்தடுத்து நல்ல நிலைமை போவார், சனி பகவான் கூட சேருவார். ஸோ பங்குனி மாதம் வரைக்கும் புதனுடைய நகர் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிநாதன் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. ராசிக்கு வேண்டிய செவ்வாய் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. சந்திரன் ராசிக்கு 10 கூடியவன் கர்ம சனாபதி இன்றைக்கி உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. 7ல் சந்திரன் இருக்கலாம், ராசியை பார்க்குறாரு. இன்றைக்கி தேதிக்கு நீங்கள் நல்லா இருப்பீங்க, மனதாலும் நினைவாலும் செயலாலும் சிறப்பாக இருப்பீங்க. கணவன் மனை உறவு நல்லாயிருக்கும், ஓரளவு ருசிச்சு இருப்பீங்க. இன்றைக்கி வந்து தமிழ்நாடு முழுக்க மழை பெய்யுது. 23 மாவட்டத்தில் கனமழைக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், டிசம்பர் 12 to 17 பெரிய மழை இருக்குது, புயல் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அது கண்டிப்பாக நடக்குது. வானிலை அறிக்கை சொல்கிறதுக்கு முன்னாடியே போதி ஜோதிடர் சொல்லியிருந்தேன். நம்ம யூடியூப் சேனலில் தொடர்ந்து கேட்குறவங்களுக்கு தெரியும். நான் இதுக்கு முன்னாடி உள்ள மழையும் சொல்லியிருந்தேன். இப்போ இன்றைக்கி வந்திருக்கிற மழை ஒரு புயலை பற்றியும் சொல்லியிருந்தேன். அதை வந்து கடந்த 10 நாளுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன். நான் டிசம்பர் 12 to 17 ஒரு பெரிய புயல் இருக்குன்னு. அது கண்டிப்பாக அதோடைய தாக்கம் ஆரம்பிச்சிருச்சு. சரியா, ஒரு புயல் இருக்குது. 17ஆம் தேதி வரைக்கும் ஒரு நல்ல ஒரு புயல் இருக்குது. ஓகே, எதுக்கு சொல்ல வரேன்னா, கிரகங்கள் வந்து அந்த அமைப்பில் இருக்குது. சுக்கிரன் வந்து சனி பகவான் வீட்டில் இருக்கிறாரு, அடுத்து சனி பகவான் கூட சேர போகிறாரு. நீர் கிரகம் வந்து ஒரு சனி பகவான் கூட சேரும்போது நல்லா மழையை கொடுக்கும். ஏன்னா சனி பகவான் ஒரு வாயு கிரகம். ஸோ மகரம் வந்து ஒரு நிலராசி, கும்பம் ஒரு காற்று ராசி. ஸோ நிலம், நீர், காற்று எல்லாம் சேரும்போது கண்டிப்பாக புயல் மழை பெய்யும். சரியா நேரிலே அந்த மகர கும்ப ராசிகளுக்கு அந்த அமைப்பு இருக்குது, அந்த கிரகங்களுக்கு அந்த அமைப்பு இருக்குது. அதுபோக செவ்வாய் சம்பந்தமும் இருக்குது. செவ்வாய் வந்து ஒரு நெருப்பு கிரகமாக இருந்தாலுமே பூமி காரகன், கடகத்தில் நீர் ராசியில் இருக்கிறாரு. ஸோ கடக, மகர, கும்பம், சனி, சுக்கிரன், செவ்வாய் இந்த காம்பினேஷனில் தான் இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். ஓகே நேயர்களே, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வந்து புதன் வந்து ரொம்ப முக்கியமான கிரகம். புதனை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. புதனுடைய அமைப்பை பற்றி சொல்கிறேன், பலன்களை சொல்கிறேன். புதன் திசை நடக்கிறவங்களுக்கு புதன் எப்படி இருந்தாருன்னா என்னென்ன பலன்களை கொடுப்பாரு அதையும் வருஷப்படுத்துகிறேன், பொறுமையாக கேளுங்க நேயர்களே. ஓகே, இப்போ வந்து புதன் வந்து ராசிக்கு 2ஆம் இடத்துல போகிறாரு. 2ஆம் இடத்துல இருந்துட்டு வக்கரம் அடைஞ்சு நேர்கத்தில் போகிறாரு. நல்லா இருப்பீங்க, உங்கள் பேச்சில் ஒரு இனிமை இருக்கும், நல்ல விதமாக பேசுவீங்க, பேசி பிழைக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும், பேசி சம்மந்தப்பட்ட வேலை இருக்கிற நல்லாயிருக்கும். அதுபோக வந்து திரைப்பட சம்மந்தப்பட்டவங்களும் மிக சிறப்பாக இருக்கும். கவிதை, கட்டுரை எழுதுகிறவங்க, ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்கள் நல்லாயிருக்கும். வாய்க்கு ருசியை நல்லா சாப்பிடுவீங்க. கையில் பண வசதி இருக்கும். சரியா, தாராளமான பண வசதியை கொடுப்பாரு. ஏன்னா அவர் 9 கூடையனோட பாக்கியாதிபதி. தான் வீட்டுக்கு மறைஞ்சாலுமே வந்து ஓரளவு நல்ல பலன்களை கொடுப்பாரு. அடுத்த 2 காலத்தில் அனுசம் 3ஆம் பாதம் எடுத்திருக்கிறாரு. சனி பகவானுடைய நட்சத்திரம் எடுத்திருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு ராஜயோகாதிபதி நட்சத்திரம் எடுத்திருக்கிறாரு. சனிக்கு வேறு கேந்திரமாக இருக்கிறாரு, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து சுயசாரமே எடுப்பார். சுயசாரம் எடுக்கிறது மிகச்சிறப்பு. இப்போ வந்து இந்நேரம் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். ஒரு கிரகம், அந்த கிரகத்துக்கு ஆதிக்கமுள்ள நட்சத்திரம், அந்த கிழமை 3 வரணும். பஞ்சாங்கத்தில் இந்த 5 இருக்குது. பஞ்சாங்கத்தில் 5 என்னென்னா நாள், நட்சத்திரம், திதி, யோகம், கரணம், இந்த 5 சேர்ந்தால் தான் பஞ்சாங்கம். 4 வந்து கிழமைன்னு சொல்லிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நேற்று வந்து 11/12/2024 கார்த்திகை 26 நேற்று புதன்கிழமை. நேற்று வந்து பார்த்திங்கன்னா ரேவதி நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம், புதன் கிழமை. நேற்று வந்து வளர்பிறை ஏகாதசி திதி. அது யாருடைய திதி? பெருமாளுக்கு வேண்டிய வளர்பிறை ஏகாதசி. ஸோ 3மே வந்து புதனுடைய அம்சம் தான் இருக்குது. பெருமாள் வந்து புதனுக்கு வேண்டிய கிரகம். புதனாலே பெருமாள் தான். புதனாலே வந்து புதனம்சம் இருக்கிறவங்களுக்கு வந்து பெருமாள் தான் ஆதிக்கம் பண்ணுவார். ஸோ நேற்று வந்து பெருமாளுடைய ஆதிக்கமுள்ள நாள், புதனுடைய ஆதிக்கமுள்ள நாள். அன்றைக்கு வந்து நீங்கள் சில காரியங்களில் செஞ்சீங்கன்னா நல்லபடியாக இருக்கும். புதன் சம்மந்தப்பட்ட காரியத்தை பண்ணிங்கன்னா நல்லபடியாக இருக்கும். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூட்சமும் வரும். சரியா நேர்களே? அதனால் நீங்கள் வந்து டெய்லி காலண்டரை கிளிங்க, அதை நல்ல பழக்கமாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து சில நாட்கள் வந்து ரொம்ப அற்புதமான நாளாக இருக்கும். அதை யாரும் சொல்ல மாட்டாங்க, நம்ம தான் அதை கண்டுபிடிக்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு நான் வழியை சொல்கிறேன். சரியா? இப்போ நேற்று சொல்லிட்டேன். நேற்று வந்து இந்த தகவலை நான் 2 ராசிக்கு சொல்லியிருக்கிறேன். மகரம், மிதுனத்துக்கு சொல்லியிருக்கிறேன். 2 ராசி தான் நேற்று நாள் வீடியோ போட முடிஞ்சது. இன்றைக்கி துலாம் ராசிக்கு சொல்கிறேன். இதே மாதிரி வரும், உங்களுக்கும் வரும். இப்போ வந்து உங்கள் ராசிக்கு வேண்டிய கிரகம் யார் சார் அப்படின்னா 3 கிரகங்கள் தான். சுக்கிரன், புதன், சனி பகவான். இவங்க 3 பேர்த்த நீங்கள் க்ளோஸாக ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு வந்து 100க்கு 50% பிரச்சனை சிந்து போயிடும். சரியா? உங்களுக்கு என்ன தசாபத்தி நடந்தாலும் சரி, வேறு லக்கணமாக இருந்தாலும் சரி, எது என்னவாக இருந்தாலும் சரி. ஆனால் ராசிங்கிறது துலாம் ராசி தான், அதில் மாற்றுக்கிறது கிடையாது, அதை மாற்றவும் முடியாது. அந்த ராசிக்கு வேண்டிய 3 கிரகங்கள் சம்மந்தப்பட்ட சில நல்ல அமைப்புகள் வரும். இப்போ உதாரணத்துக்கு சுக்கிரன் எடுத்துக்கிடுவோம். வெள்ளிக்கிழமை பரணி, பூராடம், பூரம் இந்த நட்சத்திரம் வர்ற அன்றைக்கி நீங்கள் கவனமாக பாருங்கள். சரியா? அன்றைக்கி வந்து சில முக்கிய காரியமே பண்ணிங்கன்னா அந்த காரியம் நல்லபடியாக முடியும். அந்த நல்ல காரியம் வந்து ரொம்ப நாளைக்கு நீடிச்சிருக்கும். அந்த நல்ல காரியத்தை திருப்பி செய்கிற மாதிரி வரும். சரியா? வரும். பரணி, பூரம், பூராடம் வெள்ளிக்கிழமை வரும். அந்த வெள்ளிக்கிழமை வர்ற அன்றைக்கி வந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா? இப்படி சில நட்சத்திரத்துக்கெல்லாம் வந்து சில அமைப்புகள் இருக்குது. குறிப்பாக வியாழக்கிழமை வர்ற பூச நட்சத்திரத்துக்கு ஒரு அமைப்பு இருக்குது. ஏன்னா வியாழக்கிழமை வர பூச நட்சத்திரம் வந்து முக்கியமான நட்சத்திரம். இப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு கிழமைகள் இருக்குது.
அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து வெள்ளிக்கிழமை வருகிற அந்த 3 நட்சத்திரம் பரணி, பூரம், பூராடம் இந்த 3 நட்சத்திரம் அன்றைக்கி சில காரியங்களை பண்ணலாம். அதுபோல் சுக்கிரனுக்கு வேண்டிய நாட்களும் சில நாட்கள் வரும். சுக்கிரன் வந்து மகாலட்சுமி அம்சம். இந்த வரலட்சுமி நோன்பு, நவராத்திரி கொழு, இன்னும் சில லக்ஷ்மி பூஜை, இப்படி சில அமைப்புகள்லாம் வரும். சரியா? அன்றைக்கி வெள்ளிக்கிழமை வரும், அந்த நட்சத்திரமும் வரும். அது வந்து கூடுதல் சிறப்பாக இருக்கும். ஸோ இப்படி நீங்கள் பார்த்துக்கணும். சரியா நேரில்? அது மாதிரி சனிக்கிழமை வருகிற அனுஷம், உத்திரட்டாதி, பூசம் இந்த நட்சத்திரங்களுக்கும் பவர் இருக்கும். ஓகே, இதை வந்து நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ பலன்களை எடுத்துக்கிட்டோம்னா நல்லா இருக்கும். இப்போதைக்கு இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு காலத்தையும் துரிதமாக செய்வீங்க. பிள்ளைகளை வச்சு நல்ல ஏற்றம் இருக்கும். வெகுஜன தொடர்பாக நல்லபடியாக இருக்கும். நல்லா இருப்பீங்க. சரியா? கல்வி அறக்கட்டளை சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 2ஆம் இடத்துல இருக்கிற புதன் நல்ல நிலைமை நோக்கி போகிறதுனால எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கும். வெளிநாடு வெளிமாநில தொடர்பான நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக புதன் திசை நடக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ பதிவில் நிறைய தகவல் சொல்கிறேன், அதை நீங்கள் கேட்டுக்கோங்க. பொதுவாக இப்போ புதன் திசை நடக்குது சார்னா அவங்க இந்த காரியங்கள்லாம் பண்ணலாம். அதுபோக வந்து ஜனன ஜாதகத்தில் புதன் வந்து 6-12 இருக்கக்கூடாது. 8ஆம் இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல. லக்கண ரீதியாக 6-12 இருக்கக்கூடாது. குறிப்பாக அவர் வந்து மேசம் விருச்சிகத்தில் இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து உங்கள் ஜனனத்தை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா புதன் வந்து துலாம் ராசிக்கு இன்றியமையாத கிரகம். அவர் வந்து மேச விருச்சிகத்தில் இருக்கக்கூடாது. இப்போ இருக்கிறாரு வக்கரம் அடைஞ்சு வெளியே போகிறாரு. அதுக்காக தான் பலன் சொல்கிறேன். இப்போ இருந்தாலும் குரு பார்வையில் கொஞ்சம் இருக்கிறார், வக்கர குரு பார்வையில் இருக்கிறாரு. ஸோ மேசம் விருச்சிகத்தில் புதன் இல்லாமல் இருந்தாலே அந்த ஜாதகம் யோகமான ஜாதகம் தான். அதுபோக கடகத்திலையும் புதன் இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். ஸோ புதனுக்கு பிடிக்காத வீடுகள் 3 வீடுகள்: விருச்சிகம், மேஷம், கடகம். மற்ற இடத்துல இருந்தாருன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. மகர, கும்பம், ரிஷபம், துலாம், மிதுனம், கன்னி இந்த இடத்துல இருந்தாருன்னா அருமையான பலன்களை கொடுப்பாரு. அதுபோக தனுசு மீனத்தில் இருக்கிற புதன் வந்து மத்தியம பலனை கொடுப்பாரு. இப்படி தான் புதனுடைய அந்த பலன்கள் வந்து வரிசைப்படுத்தப்படுகிறது. ஓகே நேயர்களே, இப்போ புதன் திசை நடக்கிறவங்களுக்கு எப்படின்னு பார்ப்போம். புதன் திசை வந்து 17 வருடம் நடக்கும். புதன் ஒரு முக்கியமான கிரகம். இப்போ வந்து உங்களுக்கு புதன் திசை நடந்தாலும் நடக்காமல் இருந்தாலுமே நீங்கள் இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. புதன் திசை நடக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ பதிவு ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். புதன் புத்திகாரகன், தாய்மாமனை குறிக்கிற கிரகம் தான். தாய்மாமனுக்கு நமக்கும் உள்ள உறவை குறிக்கணும்னா புதன் நல்ல நிலைமையில் இருக்கணும். சில பேருக்கு தாய்மாமன் வீட்டிலே நிறைய செல்வாக்கு இருக்கும். தாய்மாமன் மகளே கட்டிக்கிறவங்க, அவங்களுக்கு வந்து புதன் 7ஆம் இடத்துல இருப்பார். அப்பேற்பட்ட புதன் வந்து தாய்மாமன் உறவு நல்ல இதை கொடுப்பாரு. நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து ஒருத்தங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கணும். அதுக்கு வந்து புதன் நல்ல நிலைமையாக இருக்கணும். அதுபோக வந்து நம்ம சகோதர சகோதரிகள், குறிப்பாக கடைசி தம்பி, கடைசி தங்கச்சி, இவங்ககிட்ட உள்ள இணக்கம், பிரியம், இதுக்கெல்லாம் புதன் தான் வருவார். காதலன், காதலி, லவ் பண்ணுறவங்களுக்கும் வந்து புதனுடைய அணுக்கரை வேணும். அதுமாதிரி புதன் வந்து உடம்புல வந்து நிறைய அமைப்பு இருக்குது. சிலவர்களும் பார்த்தா நெற்றி நல்லாயிருக்கும், அவங்களுக்கெல்லாம் புதனுடைய அணுக்கரம் இருக்கும். நாக்கு, பேச்சுவார்த்தை, நாக்கு, பேசுகிற சொல், பேசுகிற விதம் எல்லாத்துக்கும் புதன் தான் வராரு. கழுத்து, அருமையான கழுத்து, சங்கு கழுத்து. சில பேர் கழுத்தில் வந்து சில பிரச்சனைகள் வரலாம், அது என்னென்னு பின்னாடி சொல்கிறேன். கழுத்து, கைகள், தொடை, தொண்டை, தொப்புள், நரம்பு மண்டலம், தோல், விரல்கள், இதற்கெல்லாம் வந்து புதன் தான் வராரு. சில பேர் விரலே வித்த பண்ணுவாங்க. நாதஸ்வரம் வாசிக்கிறது, பியோனா வாசிக்கிறது, தவில் வாசிக்கிறது, இவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும் இந்த காலகட்டம்லாம். ஏன்னா எதுக்குன்னா புதன் வந்து விரலுக்குள்ள கிரகம் தான். ஓவியம் வரைகிறவங்க, ஆர்ட் வரைகிறவங்க, இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம். விரல் மூலியமாக வித்த காட்டுறவங்களுக்குலாம் வந்து புதனுடைய அம்சம் இருக்கும். இந்நேரம் வந்து அந்த தொழில் சம்மந்தப்பட்டவங்களுக்கு துலாம் ராசியில் நல்ல யோகம் இருக்கும். அதுபோக வந்து பிரெட் செய்கிறவங்க, மைதா மாவில் பிரெட் செய்கிறவங்க, மைதா மாவு வச்சுருக்கிறவங்க, சப்பாத்தி கடை, புரோட்டா கடை வச்சுருக்கிறவங்க, பேக்கரி வச்சுருக்கிறவங்களுக்குலாம் நல்லா தான் பார்க்கப்படுகிறது. காய்கறி ஸ்டால் வச்சுருக்கிறவங்க, மார்க்கெட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா பச்சை பொருள் சம்மந்தப்பட்டதுக்கு புதன் வருவார். சந்திரனுடைய நற்கரம் இருந்தாலுமே பச்சை சம்மந்தப்பட்ட காய்கறிகள், கீரை வகைகள், இது சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்க, அந்த தோட்டம் துறை வச்சுக்கிறவங்களுக்கும் புதனுடைய அணுக்கரம் இந்த டைம் நல்லபடியாக கிடைக்கும். அவங்களுக்கும் இந்த காலம் நல்லாயிருக்கும். அதுபோக வந்து மருத்துவத்துறை எடுத்துட்டாலுமே மருத்துவத்துறைக்கும் புதன் வருவார். சரியா? மருத்துவத்துறையில் வந்து அவர் எப்படி சார் வர்றாருன்னா, எந்த தொழிலுக்கு வர்றாருன்னா கழுத்து வலி சம்மந்தப்பட்ட டாக்டர்களுக்கு புதன் தான் இருப்பார். ஸோ இப்போ வந்து துலாம் ராசியில் வந்து இஎன்டி டாக்டராக இருக்கிறவங்களுக்கு நல்ல காலமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து நரம்பு தளர்ச்சி சம்மந்தப்பட்ட டாக்டர்கள், ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட், மற்றபடி ஜென்ரலாக உள்ள டாக்டர்களுக்கும் நல்ல விதமாக பார்ப்பார். பொதுவாக புதன் வந்து ஜனன ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இல்லை, கெட்டு போயிட்டார், ராகு கூட சேர்ந்துருக்கிறாரு, கேது கூட சேர்ந்துருக்கிறாரு, செவ்வாய் கூட சேர்ந்துருக்கிறாரு அப்படின்னா சில அசுப பலன்களை கொடுப்பாரு. அவங்களுக்கு என்ன பலன்கள் வரும்னா, அவர் 6ஆம் இடம் சம்மந்தப்பட்டிருக்கிறாரு. 6ஆம் இடத்துல சம்மந்தப்பட்டு இந்த பாவகிரகங்களோட சம்மந்தப்பட்டிருந்தாருன்னா கழுத்து வலி இருக்கும். சரியா? பேக் பெயின் இருக்கும், தொண்டை வலி இருக்கும், தைராய்டு பிரச்சனை வரும், தோள்பட்ட வலி இருக்கும், நரம்பு தளர்ச்சி இருக்கும், வாழ்நாள் முழுக்க ரொம்ப சங்கடப்படுவாங்க, வலிப்பு நோய் வரும், இந்த காக்கா வலிப்புன்னு சொல்கிற மாதிரி வலிப்பு நோய் இருக்கும், தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும், ஸ்கின் அசலிஸ்ட், அதுபோல் நாவு மருந்து இருக்கும், பச்சை பொருளை தேடிட்டு இருப்பாங்க, என்ன சொல்லணும்னு மறந்துடுவாங்க. ஸோ இப்படிப்பட்டவங்களுக்குலாம் வந்து புதனுடைய அணுக்கரம் தேவைப்படுது. ஸோ அவங்களாம் வந்து என்ன பண்ணணும்னா புதன்கிழமை தோறும் பெருமாளை கும்பிடணும்.
புதன் வீக்கானவங்க பெருமாளை கும்பிடணும். அதுபோக புதன் திசை நடக்கிறவங்களும் பெருமாளை கும்பிடணும். அந்த புதன் பெருமாளை எப்படி சார் கும்பிடணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். நான் இப்போ வந்து ஒரு சின்ன வழிபாடை சொல்கிறேன். நீங்கள் பொதுவாக இதை செய்யலாம். நீங்கள் சரியா நேர்களே, புதன்கிழமை வந்து பெருமாள் கோவிலுக்கு போகலாம். இரவு 8 to 9 பெருமாள் கோவிலுக்கு போகலாம். போக முடியாதவங்க வீட்டிலே வந்து பெருமாள் நாமத்தை சொல்லலாம், பெருமாளை கும்பிடலாம். அதுபோல் முளைக்கட்டிய பச்சை பயிர் இருக்குது பார்த்தீங்களா, பாசி பயிரை வந்து ஊற வச்சு முளைக்கட்டி அதை புதன்கிழமை தோறும் சாப்பிடணும். அது சாப்பிட்டிங்கன்னா நல்லபடியாக இருக்கும். மூளை வளர்ச்சி நல்லா இருக்கும். உடம்புல தேக ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். அதுபோக வந்து புரட்டாசி மாதம் வரை சனிக்கிழமை வந்து விரதம் இருக்கணும். சனிக்கிழமை விரதம் இருந்தீங்கன்னா எல்லா பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆகிரும். உங்களுக்கு புரட்டாசி மாதம் வர சனிக்கிழமை, புரட்டாசி மாதமும் எடுத்துக்கலாம், மார்கழி மாதமும் எடுத்துக்கலாம். அதுபோக புரட்டாசி மார்கழி 2 மாதமும் நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கணும். அப்படி இருக்கிறவங்களுக்கு அந்த புதனுடைய அருள் கிடைக்கும். துலாம் ராசி நேயர்களுக்கு இது முக்கியமான ஒரு செய்தியாக சொல்கிறேன். ஏன்னா துலாம் ராசிக்கு வந்து புதன் ரொம்ப முக்கியமான கிரகம். உங்கள் ராசிநாதனை காட்டினோம். ஏன்னா உங்கள் ராசிநாதன் கூட அட்டமாதிபதியாக வருவார். ஆனால் புதன் வந்து உங்களுக்கு வந்து பாக்கியாதிபதி யோகாதிபதி வரதுனால நல்ல பலன்களை கொடுப்பாரு. அடுத்து வந்து புதனுடைய அமைப்பை சொல்கிறேன் லக்கண ரீதியாக. இப்போ வந்து நீங்கள் வந்து துலாம் ராசியில் எந்த லக்கணத்தில் பிறக்கிறீங்களோ அந்த லக்கணத்திலே புதன் இருக்கிறாரு. லக்கணத்திலே புதன் இருக்கிறது நல்ல அமைப்பு தான். சரியா, லக்கணத்தில் இருக்க புதன் வந்து நல்ல ஒரு அமைப்பை கொடுப்பாரு. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. லக்கணத்தில் புதன் இருக்கிறவங்க வந்து ஆள் இளமையாக இருப்பாங்க. எப்பயுமே நல்லா படிச்சிருப்பாங்க. கொஞ்சம் வயசில் திருமணம் நடந்துடும். அதே மாதிரி கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவாங்க. மத வழிபாட்டில் ஈடுபாடு இருக்கும். அடிக்கடி பயணம் போயிட்டு வருவாங்க. இனிமையாக நல்லா பேசுவாங்க. இருந்த போதிலும் வாத சம்மந்தப்பட்ட கம்ப்ளைண்ட் இருக்கும். கால்வலி கைவலி இருக்க தான் செய்யும். ஜோதிடத்தில் ஒரு ஆர்வமாக இருப்பாங்க. சரியா, நிறைய நகைச்சுவை உணர்வு இருக்கும். நல்ல கேலி கிண்டலமாக பேசிகிட்டு இருப்பாங்க. அமைதியை விரும்பக்கூடியவர்கள். எப்போயுமே ஒரு அமைதியாக காமாக இருப்பாங்க. கொஞ்சம் நடுநிலையாளராக இருப்பாங்க. இவங்களாம் நீதிபதி போஸ்டிங் போகலாம். சரியா, நடுநிலையாளர்கள், பஞ்சாயத்து பண்ணுறவங்க, மேஜிஸ்ட்ரேட் இது மாதிரி வேலைக்கு போகலாம். ஆராய்ச்சி குணம் இருக்கும். எதுவுமே அறிவுபூர்வமாக ஆராய்ச்சி பண்ணுவாங்க. பிறருக்கு சொல்லிக் கொடுக்கல விருப்பம் இருக்கும். பள்ளிக்கூட வாத்தியாராக டீச்சராக கூட போகலாம். பொறுமைசாலியாக இருப்பாங்க. ஆயுள் பலம் இருக்கும். லக்கணத்தில் புதன் இருக்கிறவங்களுக்கு இந்த அமைப்பு இருக்கும். இதெல்லாம் நீங்கள் உங்கள் ஜனன ஜாதகத்தில் செக் பண்ணிக்கணும். சரியா, ஜனன ஜாதகத்தில் புதன் லக்கணத்தில் இருந்தார்னா திக்பலம் அடைவார். திக்பலம் அடைஞ்சு நல்ல பலன்களை கொடுப்பாரு. அடுத்து 2ஆம் இடம் வாக்குஸ்தானம், தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் புதன் இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. இது வந்து இப்போதைக்கு துலாம் ராசியில் புதன் திசை நடக்கிறவங்களுக்கு முக்கியமான தகவலாக இருக்கும். அதுபோக புதனை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நான் பலன்களையும் சொல்கிறேன். இப்போ வந்து துலாம் ராசிக்கு நான் பொது பலன்களையும் சொல்கிறேன். புதனை பற்றிய தனிக்கருத்துகளும் சொல்லியிருக்கிறேன். அதுபோக புதன் மகா திசை நடக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அடுத்து வந்து கூடுதலாக சில தகவல்களை சொல்கிறேன், வழிபாடுகளை சொல்கிறேன். பொறுமையாக கேளுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை ஆன் பண்ணுங்கள். போதி ஜோதிடத்தில் உள்ள வீடியோக்களை கேட்டாலே நீங்கள் வந்து ஜோசியரை பார்க்க வேண்டாம். உங்கள் ஜாதகத்தை நீங்களே வந்து நிர்ணயம் பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். ஓகே, 2ஆம் இடத்துல இருக்கிறாருன்னா பொருளாதாரத்தில் கையில் முன்னேற்றம் இருக்கும். கையில் காசு பணம் இருக்கும். இவங்களுக்கு வந்து குழந்தை பிறந்த பின்னாடி தான் நல்ல ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவாங்க. நல்ல ஒரு குணபதியாக இருப்பாங்க. கேரக்டர் வைஸ் நல்லா இருக்கும். வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இருக்கும். இருந்த போதிலும் சுவாச பிரச்சனை இருக்கும். 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஆயுள் தீர்க்கத்தை கொடுப்பாரு. சுவாச பிரச்சனை இருக்கும். சுவாச பிரச்சனை, நுரையீரல் பிரச்சனைக்கும் புதன் வந்து வருவார். புதன் கெட்டு போனவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும். அதுபோக இவங்க வந்து அறிவில் சயின்ஸ் படித்தவங்களாக இருப்பாங்க. நல்ல ஒழுக்க சீராக இருப்பாங்க. சாந்தமான தோற்றம் இருக்கும். நல்லா பேசுவாங்க. வாய்க்கு ருசியாக சாப்பிடுவாங்க. பேரும் புகழும் இருக்கும். தர்ம சிந்தனை இருக்கும். ஸோ 2ஆம் இடத்துல புதன் இருக்கிறது நல்ல அமைப்பு தான். இருந்தாலும் சுவாச பிரச்சனை இருக்கும். இவங்களாம் வந்து சிகரெட் குடிக்கக்கூடாது. சரியா, சிகரெட் குடிக்காமல் இருந்தாங்கன்னா பிற்காலத்தில் நல்லது. இல்லைன்னா பிற்காலத்தில் கொஞ்சம் அவதிப்படுவாங்க, கஷ்டப்படுவாங்க. 3ஆம் இடத்துல புதன் இருக்கலாம். கபடியாக இருப்பாங்க. விகடகவியாக இருப்பாங்க. அடி கொடுத்தாலும் பிடி கொடுக்க மாட்டாங்க. நழுவுற மீனாக இருப்பாங்க. ஸோ 3ஆம் இடம் வெற்றி ஸ்தானத்தில், சகாய ஸ்தானத்தில் புதன் இருக்கிறது நல்ல அமைப்பை கொடுப்பாரு. சகோதரர்களால் ஏற்றம் இருக்கும். பொருளாதார நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றமாக போவாங்க. கையில் காசு பணம் இருக்கும். இருந்த போதிலும் கூச்ச சுகமாக இருப்பாங்க. சில கூட்டத்தில் சேர மாட்டாங்க. தனிச்சு பேச மாட்டாங்க. கொஞ்சம் விலையே இருப்பாங்க. கேரக்டர் வைஸ் நல்லா இருக்கும். பிறருக்கு உதவி செய்வாங்க. சகல சௌபாக்கியம் ஐஸ்வர்யம் கை கொடுக்கும். நீண்ட ஆயுள் இருக்கும். ஏன்னா 3ஆம் இடத்துல போது 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால நீண்ட ஆயுள் இருக்கும். பொதுவாக ஒரு மனிதனுக்கு ஆயுள் வளர்க்கணும்னா 3ஆம் இடமும் 8ஆம் இடமும் வளர்க்கணும். சரியா, அந்த ஆயுளை வந்து புதன் நீண்ட ஆயுளை கொடுப்பாரு. தைரியமாக இருப்பாங்க. சொந்த உழைப்பில் முன்னேறுவாங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. கடின உழைப்பாளியாக இருப்பாங்க. தொழில் செய்கிறதுலேயும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதுபோக சகோதர சகோதரிகள், இவங்க கூட பிறந்த பிரதர் அண்ட் சிஸ்டர் இவங்களை நம்பி இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இவங்க வந்து வாழ்க்கைக்கு ஒரு ஏற்றமான அமைப்பை செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ இப்படி 3ஆம் இடத்துல இருக்கிற புதன் நல்லபடியாக கொடுப்பாரு. இப்போ புதன் திசையில் நடக்கிறவங்களுக்கு எந்த இடத்துல புதன் இருக்கிறாரோ அந்த வீட்டு வழியாக தான் செய்வார். இப்போ நீங்கள் வந்து துலாம் ராசி மகர லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க. நல்ல அமைப்பு தான். மகர லக்கணத்துக்கு வந்து புதன் வந்து 9ஆம் இடம் கண்ணியில் இருக்கிறார். அருமையான அமைப்பு. கண்ணியில் உச்சம் அடைஞ்சிருந்தாருன்னா நல்ல அமைப்பு தான். சரியா, அவர் 9ஆம் இடத்துல இருந்து உங்கள் லக்கணத்துக்கு வந்து 3ஆம் இடத்தை பார்ப்பார். நல்ல விசேஷம் தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. தைரிய வீரமாக இருப்பீங்க. காரிய அனுகூலம் இருக்குது. நல்லா இருக்கும். பொதுவாக இந்த அமைப்பில் 9ஆம் இடத்துல புதன் இருக்கிறவங்களுக்கு நல்ல அமைப்பு. சரியா, அவர் வந்து அந்த 9ஆம் இடம் ஆதிபத்தியம் சேர்த்து அப்படியே செய்வார். ஏன்னா கண்ணியில் உச்சம் அடைவார். நல்ல பலன்களை கொடுப்பார். சரியா,
அவர் இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி பலன்கள் கூட குறைய இருக்கும். சரியா? இப்போ நீங்கள் வந்து மகர லக்கணத்திலே பிறந்திருக்கிறீங்க, துலாம் ராசி மகர லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா புதன் 3ஆம் இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். மீனத்தில் நீசம் அடைவார். நீசம் அடைஞ்சிட்டாருன்னா அந்த அளவு பலன்களை கொடுக்க மாட்டார். 3ஆம் இடத்துல இருந்தாலும் நீசம் அடைஞ்சாலுமே தன்னோட தசாபுத்தியில் அந்த அளவு பலன்களை கொடுக்க மாட்டார். நீச பங்கம் அடையணும். அதுபோல் ஒரு நட்சத்திர சாரம் ரேவதி நட்சத்திர சாரம் எடுத்திருந்தாருன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா? ரேவதி 4ஆம் பாதம் எடுத்தாருன்னா சூப்பர் பலன்களை கொடுப்பாரு, வர்க்கோத்தமாகி நல்ல பலன்களை கொடுப்பாரு. ரேவதி 1ஆம் பாதம் எடுத்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. இதெல்லாம் ஜோதிடத்தில் உள்ளே போய் பார்க்குறது. ஒரு ஜோதிடர் வந்து இதெல்லாம் பார்த்து தான் பலன் சொல்லணும். இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு ஜாதக விஷயங்களை உங்களுக்கு சொல்கிறேன், ஜோதிட விஷயங்களை சொல்கிறேன். ஓகே, 4ஆம் பாவம், 4ஆம் பாவத்தில் புதன் இருக்கலாம். 4ஆம் இடம் ஒரு கேந்திரத்தில் புதன் இருந்தாருன்னா நல்லா படிச்சிருப்பாங்க, பெரிய லெவலுக்கு ரீச் ஆவாங்க, உயர்கல்வி படிச்சிருப்பாங்க, கல்லூரி பேராசிரியர் விரிவுரையாளராக இருப்பாங்க, வீடு வாகன வசதிகள்லாம் இருக்கும். இருந்த போதிலும் சொத்து அமையாது இவங்களுக்கு. இவங்க சம்பாதிச்சு சொத்து சேர்க்க முடியாது. கைக்கு வாய்க்கும் கரெக்டாக இருக்கும். ஆனால் திருப்தியான வாழ்க்கை இருக்கும். நல்ல ட்ரெஸ் கோட் நல்லா பண்ணிக்கிறவாங்க, நல்லா மேட்சிங்காக ட்ரெஸ் போடுவாங்க. சொந்த பந்தம் நல்லபடியாக இருக்கும். நண்பர்களால் நல்ல ஆதாயம் இருக்கும். அரசாங்கத்திலும் ஆதாயம் இருக்கும். கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலையும் கிடைக்கும். பரம்பரை சொத்து விஷயத்தில் பிரச்சனை இருக்கும். சொத்து விஷயத்தில் தான் இந்த 4ஆம் இடத்துல இருக்க புதன் வந்து பிரச்சனை கொடுப்பார் வழியா. மற்ற பலன்கள்லாம் நல்லபடியாக கொடுப்பாரு. அடுத்து 5ஆம் இடம் பஞ்சமஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம், மந்திரஸ்தானம். இவங்க நல்லா சாமி கும்பிடுவாங்க. சாமியை வந்து சாமி சொல்லுவாங்க, நல்லா சொல்லுவாங்க. இருந்தாலும் புத்திர பாக்கியம் கொஞ்சம் தாமதமாக இருக்கும். குரு வளர்த்து இருந்தாருன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. ஆனால் புத்திர பாக்கியம் தாமதமாக இருந்தாலுமே பிறக்கிற குழந்தைகள் புத்திசாலித்தனமாக இருப்பாங்க. சில பேர் சொல்லுவாங்களே, லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்தேன் அப்படி மாதிரி. குழந்தைகள் தாமதமாக பிறந்தாலுமே கண்ணின் மணிகளாக ஓவியமாக இருப்பாங்க. இந்த 5ஆம் இடத்துல புதன் இருக்க பிறந்தவங்க புத்திசாலித்தனமாக இருப்பாங்க, நல்ல இனிமையாக பேசுவாங்க, வசியம் செய்வதில் கெட்டிக்காரனாக இருப்பாங்க. மற்றவங்களை எப்படினாச்சும் வசியம் பண்ணிடுவாங்க. வசியம் பண்ணி தம்பக்கம் கொண்டு வந்துடுவாங்க. புத்திசாலித்தனமாக இருப்பாங்க. தாய்மாமன் உறவில் ஆதாயம் இருக்காது. 5ஆம் இடத்துக்கு புதன் வந்து மாமனை கெடுத்துருவார். சரியா? மாமன் உறவில் பிரச்சனை இருக்கும். ஆடம்பர பிரியராக இருப்பாங்க. ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருக்கும். நல்ல வசதியான வாழ்க்கை இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. 6ஆம் இடத்துல புதன் இருக்குது, அந்த அளவுக்கு நல்ல விசேஷம் அல்ல. ஆனால் 6ஆம் இடம் வந்து கன்னி மிதுனமாக இருந்தால் பரவாயில்ல. சரியா? கன்னி மிதுனமாக இருந்தால் பரவாயில்ல. மீனம் வந்துச்சுன்னா நல்லா இருக்காது. சரியா? நீங்கள் துலாம் ராசி துலா லக்கணத்தில் பிறந்து 6ஆம் இடம் மீனத்தில் புதன் இருந்து நீசம் போயிட்டார்னா 9ஆம் இடம் 10ஆம் 12ஆம் இடத்து வேலையை அப்படியே கெடுத்துருவார். தாப்பன் வழி சொத்துக்கள் கிடைக்காது, விரயம், அலைச்சல், இடம் விட்டு இடம் மாறுது, பூர்வீகத்தை விட்டு வெளியே போகிறது, இப்படி ஒரு அமைப்பை கொடுத்துருவார். அதனால் புதன் 6ஆம் இடத்துல இல்லாமல் இருக்கிறது நல்லதான். பர்டிகுலராக மீனம், மேசம், விருச்சிகம், கடகம் இந்த இடத்துல இருக்கக்கூடாது. சரியா? 6ஆம் இடமும் வரக்கூடாது. சரியா? இப்போ வந்து நீங்கள் வந்து துலாம் லக்கணத்தில் துலா ராசியில் பிறந்தீங்கன்னா 6ஆம் இடம் மீனம் வரும், அங்கே புதன் இருக்கக்கூடாது. அதே மாதிரி விருச்சிக லக்கணத்தில் பிறந்தாலுமே 6ஆம் இடம் மேசம் வரும், அங்கே புதன் இருக்கக்கூடாது. மேசத்தில் புதன் இருக்கக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் வந்து கடகத்துக்கு 6ஆம் இடம் கும்பம். நீங்கள் துலாம் ராசி கும்ப லக்கணத்தில் பிறந்து கடகத்தில் புதன் இருந்தாலும் நல்ல அமைப்பு கிடையாது. ஸோ இப்படி காம்பினேஷனில் புதன் வரக்கூடாது. அந்த இடத்துல இருந்தார்னா போட்டு தாக்கிடுவார். புதனால் எந்த பிரயோஜனமும் இருக்காது. அப்படிப்பட்டவங்களுக்கு புதன் திசை நடக்குன்னா நல்லா இருக்காது. சரியா? இப்போ நான் வந்து உங்களுக்கு ஜாதகத்தையே தனியாக சொல்லியிருக்கிறேன். இந்த லக்கணத்துக்கு 6ஆம் இடம் இந்த ராசியில் புதன் இருந்தாருன்னா நல்ல பலன்கள் இருக்காதுன்னு. உங்களுக்கு புரியலன்னா மறுபடியும் ஒரு தடவை கேளுங்க. சரியா? நான் கொஞ்சம் வேகமாக தான் பேசுவேன், அது என்னுடைய இயல்பு. இருந்தாலும் சரியாக தான் பேசுகிறேன். சரியா? உண்மையை தான் சொல்கிறேன், கொஞ்சம் வேகமாக சொல்கிறேன். ஏன்னா நானும் நேரங்காலம் பார்க்கணும். இப்போ இது 22 நிமிஷம் ஆச்சு. இன்னும் கொஞ்சம் நிறைய தகவல் சொல்ல வேண்டியது இருக்குது. ஏன்னா நிறைய பேசணும்னா சில பேருக்கு ஏற்றுக்கிறாங்க. நிறைய பேர் என்னடாவே வளன்னு பேசுகிறேன், இவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்கிறேன், இவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் நம்ம கேட்கணுமா, இதனால் நமக்கு என்ன ஆக போகுது, நமக்கு எதுவும் பைசாவுக்கு பிரயோஜனம் இருக்கா, அப்படி தான் நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனால் நான் வந்து ஒரு பர்டிகுலராக ஒரு கிரகத்தை எடுத்து அந்த கிரகம் உங்களுக்கு சம்மந்தப்பட்ட கிரகம், நல்லது செய்கிற கிரகம், அது வந்து உங்கள் ஜனன ஜாதகத்தில் எப்படி இருந்தால் நல்லது செய்யும் அதை சொல்கிறேன். சரியா? நிரந்தர தீர்வுக்கு ஒரு வழி சொல்கிறேன். சில பேர் போதும் எனக்கு அன்றைக்கி பிரச்சனை முடிஞ்சால் போதும்ப்பா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது சரிப்படாது. பொதுவாக சொல்கிறேன், இதை முழுமையாக கேட்குறவங்களுக்கு சில ஜோதிட அறிவுகளும் கை கொடுக்கும். ஓகே, 6ஆம் இடத்துல புதன் இருந்தால் எப்படி சார்னா 6ஆம் இடத்தை பற்றி இப்போ சொல்லிட்டு இருக்கிறேன். அது அந்த அளவுக்கு நல்லது இல்லை. இருந்தாலும் இவங்களுக்கு சில பேருக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும், அடிமை தொழிலாக தான் இருக்கும். கல்வி கற்பதில் தடை இருக்கும். கல்வி சரியாக படிக்கலானே அடிமை தொழில் தான் இருக்கும். கடைநிலை வேலையராக இருப்பாங்க, சர்வீஸ் ஸ்டாஃபில் இருப்பாங்க. ஆனால் தற்பெருமை பேசுவாங்க, பெரிய பேசுவாங்க. ஒரு சில ஆஃபீஸ் போனோம்னா பியூனு தான் இருப்பார். அந்த பியூனே சொல்லுவார், கலெக்டரே எனக்கு தெரியுப்பா, கலெக்டரே என் பாக்கெட்டுக்குள்ளே தான் இருக்கிறாருன்னு அந்த கலெக்டருக்கு பிஏவாக இருக்கிற பியூனாக இருக்கிற சொல்லுவான். ஏன்னா தற்பெருமை, ஏன்னா அவரை வச்சு தான் எல்லாமே நடக்கும்னு சொல்லுவாங்க. அந்த ஓஏக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு இது இருக்கும். ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு அந்த அளவுக்கு ஒரு அங்கே ஒரு இது இருக்கும், என்ன சொல்கிறது, ஒரு பாப்புலாரிட்டி இருக்கும். அவர் ரொம்ப கெத்தாக பேசிக்கிட்டு அப்படியே தனக்குள்ளே ஒரு வளையத்தை வச்சுட்டு இருப்பார். ஓகே, அது அப்படியே இருக்கட்டும். அது போய் எழுத்துத்துறையில் ஓரளவு கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கும், நல்லா எழுதுவாங்க, படிப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு எதிரிகள் அதிகமாக இருப்பாங்க, சோம்பேறித்தனம் இருக்கும். அதுபோக வந்து கொஞ்சம் ஆள் சாஃப்டாக இருப்பாங்க, அவசரமும் படுவாங்க. அவசரம் பதட்டமும் இருக்கும், டென்ஷனும் இருக்கும், அவமானம் இருக்கும். அதனால் என்றைக்கு ஒரு காரியத்தை அவசரமாக செய்கிறோமோ அந்த காரியங்கள் வந்து செதறி போகும். அதனால் சில பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருப்பாங்க.
7ஆம் பாவத்தில் புதன் 7ஆம் இடத்துல புதன் இருக்கலாம், நல்ல அமைப்பு தான். ஏன்னா லக்கணத்தையே பார்ப்பார். நல்ல மனைவி அமையும். அந்த அமைகிற மனைவி இல்லை கணவன் வந்து இளமையாக இருப்பாங்க, அழகாக இருப்பாங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நல்லா படிச்சிருப்பாங்க. இவங்களுக்கு வந்து நல்ல நண்பர்கள் இருக்கும். கணவன் விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். காதல் கூட வசப்படுவாங்க. அதுபோக நல்ல பேச்சாளராக இருப்பாங்க. மதிப்பு மரியாதை இருக்கும். பெண்களால் ஆதாயம் இருக்கும். ஸோ 7ஆம் இடத்துல இருக்க புதன் வந்து நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா நேர்களே? அருமையான அமைப்பு தான். இதை வந்து குறைவே சொல்ல முடியாது. ஓகே, அடுத்து வந்து இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன். நீங்கள் துலாம் ராசி கும்ப லக்கணம் ஒரு கோணம் தான், நல்ல அமைப்பு தான். துலாம் ராசி கும்ப லக்கணம் நல்ல அமைப்பு தான். கும்ப லக்கணத்துக்கு வந்து புதன் வந்து 7ஆம் இடம் சிம்மத்தில் இருந்தாருன்னா அருமையான அமைப்பு. சிம்மம் வந்து புதனுக்கு பிடித்த வீடு, லக்கணத்தையே பார்ப்பார். இப்படிப்பட்ட ஜாதகம் வந்து நல்லா இருக்குங்க. இந்த துலாம் ராசி கும்ப லக்கணம் 7ஆம் இடத்துல புதன் இருந்தாருன்னா, சிம்மத்தில் இருந்தாருன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. லக்கணத்துக்கு 5 கூடியவன் 7ஆம் இடத்துல இருக்கிறார். அருமையாக இருக்கும். அருமையான மனைவி, அருமையான பிள்ளைகள் கிடைக்கும். ஏன்னா கும்ப லக்கணத்துக்கு 5 கூடியவன் மிதனத்துக்கு கூடியவன் 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. திருமணத்துக்கு பின்னாடி பெரிய அதிர்ஷ்டசாலனாக ஆயிடுவான். திருமணம் முடிஞ்ச பின்னாடி பெரிய லெவலுக்கு ரீச் ஆயிடுவாங்க. அப்படியே அருமையாக இருக்கும் வாழ்க்கை. பிள்ளைகளும் நல்ல பிள்ளையாக இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இப்படி சில அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. சரியா? இந்த அர்த்தமச்சனி, அஷ்டமச்சனி, அந்த சனி இதெல்லாம் சொல்கிறாங்களே, இந்த தாக்கம்லாம் வெகுவாக குறைஞ்சி போயிடும். ஓகே, அடுத்து 8ஆம் இடத்துல புதன். 8ஆம் இடத்துல புதன் இருந்தால் பரவாயில்ல. மறைந்த புதன் நிறைந்த பலன்களை கொடுப்பாருமாங்க. அந்த புதன் வந்து 2ஆம் இடத்தை பார்ப்பாரு. நீண்ட ஆயுளை கொடுப்பாரு. திடீர் அதிர்ஷ்டம் இருக்கும். எதிர்பாராத பணம்லாம் வரும். இவங்களாம் வெளிநாடு வெளிமாநில தொடர்பில் இருப்பாங்க. அதனால் இவங்களுக்கு ஒரு புகழ் அந்தஸ்து இருக்கும். குடும்ப பாரத்தை சுமப்பான இருப்பாங்க. ஏன்னா 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால குடும்ப பொறுப்பாக இருப்பாங்க. குடும்பத்துக்கு வேண்டிய பிள்ளையாக இருப்பாங்க. வக்கீல் தொழில் பார்க்கலாம். பேசி பிழைக்கிறது, வக்கீல் தொழில், டீச்சர் வேலை, மற்ற பட்டிமன்ற நடுவர்கள், இப்படி பேசி பிழைக்கிறது, ஜோதிட அமைப்பு, இதெல்லாம் உங்களுக்கு கை கொடுக்கும். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். சிந்தனையாளராக இருப்பாங்க. நல்லா பேசுவாங்க. நகைச்சுவை உணர்வு இருக்கும். இவங்க வந்து இஎன்டி டாக்டராக இருப்பாங்க. இந்த காது மூக்கு தொண்டை பார்க்குற டாக்டர், தைராய்டு சம்மந்தப்பட்ட டாக்டர் வேலையில் பிறைப்பட்டு இருப்பாங்க. அதுபோது இவங்களுக்கு வந்து சொத்து பத்து வாங்குறதுல சில தடைகள் இருக்கும். செகண்டரி பொருட்கள்லாம் ஒத்து போகாது. சரியா? சில பேருக்கு வந்து 2ஆம் தர தொழில் பண்ணுறதுல ஈடுபாடு இல்லாமல் இருக்கும். இதுலையுமே ஸ்ட்ரெயிட்டாக இருப்பாங்க. அது மாதிரி ஓய்வூதியம் போடுவாங்க. வேலை முடிஞ்சிச்சுன்னா வேலை பார்த்த முடிஞ்ச காலத்திலும் இவங்களுக்கு வர வேண்டிய அந்த பென்ஷன் ப்ராவிடமெண்ட்டாக நல்லபடியாக வரும். அந்த இதையும் நல்லபடியாக வாங்கி சந்தோஷமாக இருப்பாங்க. சோதிட விஷயம் தெரியும். இவங்க வந்து பெருமாளை கும்பிடணும், நல்லபடியாக இருக்கும். அதே மாதிரி டீச்சர் வேலையும் பார்க்கலாம். டீச்சர், லெக்சரர், ப்ரொஃபஸர்னு இவங்களுக்கு அந்த இதுக்கு சம்மந்தப்பட்டதில் இவங்க நல்லபடியாக போகலாம். ஆனால் இவங்களுக்கு வந்து உடல் ரீதியாக மலச்சிக்கல் இருக்கும். 8ஆம் இடத்துல புதன் இருந்தாருன்னா வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். மலச்சிக்கல், பித்தப்பை பிரச்சனை, குடல் பிரச்சனை, அல்சர் பிரச்சனை இதெல்லாம் கொடுத்துருவார். வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையை கொடுத்துருவார். அதுபோக இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம், இவங்க வந்து சூசைட் பண்ணுறதுல கொஞ்சம் நேரத்தில் சூசைட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது 8ஆம் இடத்துல புதன் வந்து கடகத்தில் இருக்கிறாரு வச்சுக்கோங்க, இல்லைன்னா விருச்சிகத்தில் இருக்கிறாரு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து மேச லக்கணம், துலாம் ராசி, லக்கணத்துக்கு 8ஆம் இடம் விருச்சிகம் வரும். ராசிக்கு 2ஆம் இடம் வந்து விருச்சிகம் வரும். சரியா? ராசிக்கு 2ஆம் இடம், லக்கணத்துக்கு 8ஆம் இடம். இங்கேயே வந்து புதன் ராகுவோட சேர்ந்துருந்தாருன்னா அவங்களுக்கு என்ன ஆகும்னா, ராகு திசை புதன் புத்தி, இல்லைன்னா புதன் திசை ராகு புத்தியில் எதனாச்சும் ஒரு காரியம் பண்ணிடுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சூசைடு மைண்டு வரும். இந்த சூசைடு மைண்டுக்கு பண்ணுற கிரகமே வந்து இந்த ராகு புதன் தான். இந்த ராகும் புதன் சேர்ந்து நல்ல இடத்துல இல்லை, நான் சொன்ன அமைப்பில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து வீட்டிலே வந்து அந்த காரியத்தை பண்ணுவாங்க. வீட்டுக்குள்ளேயே சில அசம்பாவித சம்பவங்களை செஞ்சுருவாங்க. ஏன்னா 2ஆம் இடம் வந்து குடும்பஸ்தானம், வீடு. லக்கணத்துக்கு 8ஆம் இடம் வந்து மரணத்தை குறிக்கிறது. அங்கே ராகுவோட சேர்ந்து புதன் நல்ல நிலைமையில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது நல்ல விதமாக பார்க்கப்படாது. சுப தொடர்பு இல்லை, குரு பார்வையோ சுக்கிர இணைவோ இல்லை, கெட்டு போய் இருக்குது. விருச்சிகத்தில் புதன் பொதுவாக கெட்டு போயிடுவார். நான் அதை வச்சு அந்த வீடியோவே பேசினேன். முதலே ஆரம்பித்ததுக்கு போதே விருச்சிகத்தில் புதன் இருந்தால் நல்லதில்லை. இப்போ அதை ஒரு வக்கர நிவர்த்திலேருந்து வெளியே போகிறாரு. அதை வச்சு தான் வீடியோ ஆரம்பித்தேன். எதுக்கு சொல்லுறேன்னா, விருச்சிகம் வந்து அவர் பிடிக்காத வீடு. ஸோ விருச்சிகத்தில் ராகுவோட சேர்ந்து அது மேச லக்கணமாக இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து இந்த எண்ணங்கள் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு கவனமாக பார்த்துக்கணும். சரியா? இது ஒரு முக்கியமான அமைப்பு, ஜோதிடத்தில் முக்கியமான அமைப்பு. ரைட்டு. அடுத்து வந்து 9ஆம் இடத்துல புதன் இருக்கலாம். ஒரு கோணத்தில் புதன் இருக்கலாம். ஒரு மகாலட்சுமி சாணத்தில் பெருமாள் அம்சம் கொண்ட புதன் இருக்கலாம். ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருக்கும். இசைத்துறையில் வல்லவராக இருப்பாங்க. இசை கலைஞராக இருப்பாங்க. நல்ல படிச்சிருப்பாங்க. கையில் காசு பணம் இருக்கும். இவங்களோட தந்தைக்கு நல்லபடியாக ஒரு ஆயுள் இருக்கும். தந்தை வழி சொத்து எடுத்து செய்வாங்க. யோகா தியானம் பண்ணுறதுல ஈடுபாடு இருக்கும். மகிழ்ச்சியான வாழ்க்கை இருக்கும். குழந்தை பாக்கியம் இருக்கும். நல்லா பேசுவாங்க. நல்லா திறமைசாலியாக இருப்பாங்க. குடும்பத்துக்கு புகழ் அந்தஸ்து வந்து சேரும். இப்போ வந்து 9ஆம் இடத்துல புதன் இருந்து தசை நடத்துறவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து 10ஆம் இடம். 10ஆம் இடத்துல புதன் இருக்கலாம். சரியா? ஒரு வியாபாரம் பண்ணுற இடத்துல இருக்கலாம். தொழிலுக்கு இடத்துல புதன் இருந்தாருன்னா நல்லா வியாபாரம் பண்ணுவாங்க. தொழிலில் சிறப்பாக இருப்பாங்க. நல்ல புகழ் அந்தஸ்து இருக்கும். நல்ல ஒரு மகிழ்ச்சியாக இருப்பாங்க. நல்ல ஒரு காரியத்தை செய்வாங்க. தொட்ட காரியத்தில் வெற்றி கொடி நாட்டுவாங்க. பொறுமைசாலியாக இருப்பாங்க. அரசாங்க விருதுகள் கிடைக்கும். பூர்வ சொத்துக்கள் கிடைக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா? நல்ல விதமாக இருக்குது. ஆனால் குறைவாக பேசுவாங்க.
அளவாக பேசுவாங்க, அழகாக பேசுவாங்க, குறைவாக பேசுவாங்க. இவங்களாம் வந்து 10ஆம் இடத்துல புதன் இருக்கவங்களாம் வந்து குறுக்கு வழியில் போய் முன்னேறுவாங்க. சரியா? சில நேரத்தில் வந்து குறுக்கு வழியில் போவாங்க, இந்த புரோக்கர் வேலை பார்ப்பாங்க, அந்த ஏஜென்ட் வேலை, கமிஷன் வேலை, இது மாதிரி வேலையை பார்த்துக்கிட்டு உடல் உழைப்பு இல்லாமல் மூளையை பயன்படுத்திக்கிட்டு குறுக்கு வழியில் உட்காந்த இடத்துலையே அப்படியே மாற்றி விட்டுட்டு பணம் நல்லா சம்பாதிப்பாங்க. இந்த பஸ்ஸு புக்கிங் ஆஃபீஸு, ஆர்டிஓ ஆஃபீஸு, அதில் புரோக்கர் வேலை, இப்படி பேப்பரை மாற்றுறது, பேப்பருக்கு ஸ்டாம்ப் அடிக்கிறது, கையெழுத்து போடுறது, கெஜெட்டர் ஆஃபீஸராக இருக்கிறது, சில இந்த சங்கத்தில் இருந்தெல்லாம் கையெழுத்து போடுவாங்க, அரிமா சங்கத்தில் கையெழுத்து போடுவாங்க. சரியா? ரோட்டரி கிளப்பில் அது முக்கியமான ஆளாக இருந்து கையெழுத்து போடுறது, அதனால் காசு வாங்குறது, இப்படி சில தகவல் பரிமாற்றத்தில் இவங்க வந்து கெட்டிக்காரனாக இருப்பாங்க. அடுத்து 11ஆம் இடத்துல புதன் இருக்கலாம். நல்ல காசு பணம் இருக்கும், புகழ் அந்தஸ்து இருக்கும், மன இலகையாக இருக்கும், நல்ல மகிழ்ச்சியாக இருப்பாங்க, நல்ல ஆரம்ப கல்வி படிச்சிருப்பாங்க, நல்ல ஒரு லெவலுக்கு போவாங்க. 11ஆம் இடத்துல புதன் இருக்க பிறந்தவர்கள் கொடுத்து வைத்தவர்கள். அடுத்து 12ஆம் இடத்துல புதன் இருக்கக்கூடாது, மறைவு ஸ்தானம் தான். சரியா? மறைவு ஸ்தானத்தில் புதன் இருந்தாருன்னா கொஞ்சம் எப்படின்னு சொல்கிறோம்னா, இவங்க வந்து தொலைதூரத்துக்கு போயிட்டு வருவாங்க. சரியா? தொலைதூரத்துக்கு போயிட்டு வருவாங்க, ஆனால் நல்லா படிச்சிருப்பாங்க, சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவாங்க. இருந்த போதிலும் வந்து இவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் விஷயத்தில் சில பிரச்சனைகள் சந்திப்பாங்க. சரியா? அரசாங்க விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும், எதிரிகளோட தொல்லை இருக்கும். இருந்த போதிலும் கொஞ்சம் கோயிலோடத்துக்கு போயிட்டு வருவாங்க, வீட்டை விட்டு வெளியே தான் இருப்பாங்க. மேக்சிமம் வீட்டை விட்டு வெளியே இருந்து தான் பணம் சம்பாதிப்பாங்க. இந்த அமைப்பில் புதன் சில பலன்களை கொடுப்பாரு. ஓகே நேயர்களே, இப்போ வந்து துலாம் ராசியில் புதன் எங்கெங்கே இருந்தாருன்னா என்னென்ன பலன் கொடுப்பாருன்னு ஒரு ஷார்ட்டாக தான் சொல்லியிருக்கிறேன். அடுத்த வருட காலத்தில் வந்து லக்கண ரீதியாக அவர் எப்படி இருப்பாருன்னு சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து இப்போ புதன் திசை நடக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுபோக புதன் உங்கள் ராசிக்கோ லக்கணத்துக்கோ 2, 4, 10 இந்த இடத்துல சம்மந்தப்பட்டிருக்காரு வச்சுக்கோங்க. ராசிக்கு 2, 4, 10 இந்த இடத்துல இருக்கிறாரு, ராசிக்கோ லக்கணத்துக்கோ சம்மந்தப்பட்டு நல்ல நிலைமையில் இருக்கிறாரு வச்சுக்கோங்களேன், ஸ்தான பலம் பட்டு இருக்கிறாரு அப்படின்னா நீங்கள் வந்து டீச்சர் வேலை பார்ப்பீங்க, ஆசிரியராக இருக்கலாம், சொல்லிக் கொடுக்குற வேலையில் இருப்பீங்க, ஆடிட்டர் வேலை பார்க்கலாம், இல்லைன்னா ரெஜிஸ்டர் ஆஃபீஸர் வேலை பார்ப்பீங்க, ஜோதிடராக இருக்கலாம், பத்திரிகை துறை, மீடியா துறை, சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கலாம், வக்கீல் தொழில் பார்க்கலாம். அதுபோக குருவும் புதனும் சேர்ந்து நல்ல நிலைமை இருந்தாருன்னா மேஜிஸ்ட்ரேட் ஆகலாம், நீதிபதி ஆகலாம், தரகு தொழில் பார்க்கலாம், புரோக்கர் வேலை, தரகு, ஏஜென்ட், கமிஷன் இந்த வேலை பார்க்கலாம், போஸ்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்கலாம், கொரியர் சர்வீஸில் வேலை பார்க்கலாம், தொடர்பு துறை, பிஎஸ்என்எல் இப்படி சொல்கிறோம்ல, அதுபோக அந்த சம்மந்தப்பட்ட ஏர்டெல் ஆஃபீஸு, இது மாதிரி வேலையில் உங்களுக்கு நாட்டம் இருக்கும். புத்தக வியாபாரம் பார்க்கலாம், கல்வி அறக்கட்டளை வைக்கலாம், உளவுத்துறையில் வேலை பார்க்கலாம், ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கலாம், வணிகத்துறையில் இருக்கலாம், ட்ரேடிங்கில் இருக்கலாம், கன்சல்ட்டிங்காக இருக்கலாம். கன்சல்ட்டிங் நிறையா இருக்குது. சரியா? இன்றைக்கி வந்து கன்சல்ட்டிங்னு ஒரு பெரிய அமைப்பு இருக்குது, அந்த கன்சல்ட்டிங்கில் நீங்கள் வேலை பார்க்கலாம். சரி சார், இப்போதைக்கு இந்த பலன்கள் எப்படி சார் இருக்குன்னா, இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா சில குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட்டில் வேலைன்னு, அவங்களுக்குலாம் அடுத்த வருட காலம் நல்லாயிருக்கும். 12/12/2024 இன்று முதல் வந்து இது மாதிரி வேலையில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். ஏன்னா ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறாரு, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு 2ஆம் இடம்னா என்ன சார்னா வருமான ஸ்தானம். ஸோ வருமான ஸ்தானத்தில் புதன் வந்து வக்கர நிவர்த்தி ஆகி நேர்கதியில் பயணிக்கும் போது நல்ல வருமானத்தை கொடுப்பாரு. நான் எந்தெந்த ஃபீல்டு சொல்லியிருக்கிறேனோ அந்த அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை அடுத்து புதன் வருகின்ற காலத்தில் கொடுப்பாரு. அதுவும் அவங்களுக்கு வந்து புதன் திசை நடந்துச்சுன்னா கூடுதல் பலன்களை கொடுப்பாரு. அதுபோக புதன் புத்தி நடந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. இப்போ வந்து உங்களுக்கு வந்து சனி திசை நடக்குது, ராக திசையில் ஒருத்தர் பிறந்திருக்கிற, சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாரு, அவருக்கு சனி திசை நடக்குது, சனி திசையில் புதன் புத்தி நடந்தாலும் நல்ல பலன்கள் கிடைக்கும். சரியா? புத்திலையும் நல்ல பலன்களை கொடுப்பார் புதன் வந்து பொதுவாக வந்து தசையிலையும் புத்திலையும் வந்து நல்ல இடத்துல இருந்தார்னா நல்ல பலன்கள் கொடுப்பாரு அந்த குறிப்பிட்ட காலத்தில். ஓகே நேயர்களே, புதனை பற்றி இந்த வீடியோவில் வந்து ஓரளவு உங்களுக்கு சில தகவல்களை சொல்லியிருக்கிறேன். இன்னும் தகவல் நிறைய இருக்குது. அடுத்து வரைக்கும் இந்த மார்கழி மாதத்துக்கு பலன்களை போடுறேன். இன்னும் மார்கழி மாதத்துக்கு ஒரு 4 நாள் இருக்குது. மார்கழி மாதத்துக்கு பலன்களை சொல்கிறேன். இருந்த போதிலும் மார்கழி மாதம் எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நல்லா தான் இருக்குது. ஏன்னா 3ஆம் இடத்துல சூரியன் போய் உட்காந்துருவார், மார்கழி 30 இருப்பார், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு 11 கூட 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால லாபம் இருக்கும். சரியா? நீங்கள் ஈடுபடுற காரியம் எல்லாத்துலேயும் லாபம் இருக்கும். குறிப்பாக அரசாங்கம், அரசியல் விஷயங்களில் நல்ல லாபம் இருக்கும். நல்ல ஒரு ஆளுமை அதிகாரத்தோடு இருப்பீங்க. தொட்ட காரியம் தொடங்கும், காரிய அனுகூலமாக பார்க்கப்படுகிறது. சூரியன் 9ஆம் இடம் சம்மந்தப்படுறதுனால தாப்பன் விஷயத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். தாப்பன் வழி சொத்துக்கள், தாப்பன் வழி தொடர்புகள் நல்லபடியாக இருக்கும். தாப்பன் வழி வேலை பார்க்குறவங்க, தொழில் பார்க்குறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து 4ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன் வந்து அவர் வந்து டிசம்பர் 25ஆம் தேதி தான் அவர் வந்து 5ஆம் இடத்துக்கு போகிறாரு. நல்ல விசேஷம் தான். 5ல் சுக்கிரன் சனிபாவன் கூட சேர்ந்துருக்கலாம். அடுத்து 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு, பிரச்சனை இல்லை. 8ஆம் இடத்துல குரு வக்கர கதியில் தான் இருக்கிறாரு, அதுவும் பிரச்சனை இல்லை. 8ஆம் இடத்துல குரு வக்கரமாய் 7ஆம் இடத்தை நோக்கி தான் வராரு. 10ஆம் இடத்துல செவ்வாய், 12ஆம் இடத்துல கேது இருக்கிறாரு. கேதுவும் வந்து குரு பார்வையில் தான் இருக்கிறாரு. ஸோ இப்போதைக்கு பார்க்கும்போது துலாம் ராசிக்கு வந்து கிரக நிலைகள் எதுவுமே மோசமாக இல்லை, எல்லாம் நல்ல நிலைமையில தான் இருக்குது. சரியா? அப்போ நாங்கள் சரியில்லையே சார், எங்களை பிரச்சனையாக இருக்கே அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா,
உங்கள் குடும்பத்தில் மற்ற ராசியில் பிறந்தவங்களுக்கு சரியில்லாமல் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து துலாம் ராசியில் ஒரு பெண்ணாக இருக்கிறீங்க, உங்களுக்கு வயசு 50 வயசு ஆகுது. உங்களுக்கு சில பிரச்சனை வந்துச்சுன்னா உங்களால் இருந்திருக்காது, உங்கள் கணவன் அல்லது உங்கள் பிள்ளைகளுக்கு சரியில்லாமல் இருக்கிறதுனால உங்களுக்கு பாதிப்படைஞ்சிருக்கும். இப்போ உதாரணமாக வந்து உங்கள் மகன் துலாம் ராசியில் பிறந்திருக்கீங்க, உங்கள் மகன் வந்து மிதுன ராசியில் பிறந்திருக்கிறாரு. மிதுன ராசிக்கு வந்து இப்போ 1 நாளுக்குடைய புதன், அவருக்கும் புதன் தான் வருவார். அவர் 6ஆம் இடத்துல நல்ல நிலைமை இல்லை. அப்போ தாயாய் உங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கும். என்ன பிரச்சனைகள் இருக்கும்னா, உடம்புல சில நோய்வாய்ப்பட்டிருப்பீங்க, கைகால் பிரச்சனை இருக்கும், அரிப்பு பிரச்சனை, வேறு ஸ்கின் பிரச்சனை, இப்படி சில பிரச்சனைகள் இருக்கும். சரியா? தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இதெல்லாம் வந்து புதன் கொடுப்பாரு. அது வந்து உங்கள் மகன் ஜாதகமாக மூலியமாகவோ உங்கள் ஹஸ்பண்ட் ஜாதகம் அல்லது ராசி ரீதியாகவும் உங்களுக்கு பலன்கள் வரும். ஸோ நமக்கு ஒரு கெட்ட காரியம் நடக்குதுன்னா நம்ம ஜாதகத்தில் தான் நடக்குன்னு சொல்ல முடியாது. நம்ம குழந்தைகள், நம்ம கணவன், இவங்க 2 பேர் தான் எடுத்துக்கணும். ஏன்னா குடும்பத்தில் இவங்க தான் ரொம்ப க்ளோஸ். திருமணம் ஆதவர்களுக்கு தாய் தப்பன் ஜாதகத்தை எடுத்துக்கணும். திருமணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் ஆயிடுச்சுன்னா கணவன் ஜாதகம், மனைவி ஜாதகம், பிள்ளைகள் ஜாதகம், இதில் வந்து யாருக்கும் நேரம் சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், தாய் தப்பனை போட்டு பாதிக்கும். அதுபோல் தாய் தப்பனுக்கு சரியில்லைனாலும் பிள்ளைகளையும் பாதிக்கும். ஸோ அந்த கூட்டணி வந்து அப்படித்தான் அமையும். கணவன், மனைவி, குழந்தைகள் இப்படி அமையும். திருமணம் ஆகலைன்னா அம்மா, அப்பா, குழந்தைகள் இப்படி அமையும். அதனால் துலாம் ராசிக்கு வந்து இப்போதைக்கு உங்களால் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இல்லை ராசிக்கு. ஆனால் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஜாதக லக்கண தசாபுத்தி சரியில்லைன்னா சில பிரச்சனைகள் நடக்கும். அது வந்து ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும். அது எப்படின்னு சில கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்கிறேன் நான். தொடர்ந்து பாருங்கள். இப்போதைக்கு வந்து எல்லா கிரகமும் ஒரு நல்ல நிலைமையில் தான் இருக்குது. இருந்த போதிலும் நீங்கள் வந்து புதன்கிழமை புதன் வர இரவு எட்டும் போது பெருமாளை கும்பிடுங்க. அதுபோக வந்து செவ்வாய் வக்கரமாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 10ஆம் இடத்துல வக்கரமாக இருக்கிறதால ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேது 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. கேதுவும் வந்து இப்போதைக்கு வந்து அசுப தொடர்பு எதுவுமே இல்லை, 12ஆம் இடத்துல தான் இருக்கிறார். 12ஆம் இடத்துல கேது இருக்கலாம், அவரும் புதன் வீட்டில் தான் இருக்கிறார், கன்னியா கேதுவாக தான் இருக்கிறாரு. ஸோ இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சந்திரனும் நல்ல சந்திரனை தான் போகிறாரு. நாளைக்கு வந்து திருவண்ணாமலை தீபம், திருக்கார்த்திகை நல்ல அமைப்பு தான். அடுத்து அவரும் நல்ல நிலைமைக்கு தான் வராரு. ஸோ இப்போதைக்கு பார்த்தோம்னா அடுத்து வருகிற நாட்கள் ராசிக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. சப்போஸ் நீங்கள் கஷ்டப்படுறீங்க, சில பிரச்சனைகளை சந்திக்கிறீங்கன்னா ஜாதக தசாபுத்தி அமைப்பில் தான் சில பிரச்சனைகள் இருக்கும். அதை நீங்கள் ஜோசியர்கிட்ட கொடுத்து தான் பார்க்கணும். சரியா நேர்களே? உங்களுக்கு பிடித்த, தெரிஞ்ச, அறிஞ்ச, மனதுக்கு ஏற்ற ஜோதியர்கிட்ட கொடுத்து உங்கள் பிரச்சனையை தீர்த்துக்கோங்க. சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் ஜோசியர்கிட்ட போகாதீங்க. ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, ரொம்ப முடியலை, அடுத்து என்ன செய்யணும்னு தெரியல, நிற்கதியாக நிற்கிறேன், ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க ஜோசியரை பாருங்கள், அவர் சொல்லிடுவார். அது நல்ல ஜோசியராக இருந்தார்னா கரெக்டாக சொல்லிடுவார். உங்கள் ஜாதகம், லக்கணம், தசாபுத்தி, அந்த தசாநாதர்கள், அந்தரம் இதெல்லாம் பார்த்து சொல்லிடுவார். பரிகாரம், வழிபாடை அவர் தனியாக ஒன்று சொல்லுவார், அதை நீங்கள் செய்யுங்க. அதுபோக வந்து ராசிக்கும் சில விஷயங்களை நான் சொல்கிறேன், அதையும் நீங்கள் செய்யுங்க. ஸோ எல்லாம் கூடி வரும்போது நல்ல பலன்கள் கிடைக்கும். நல்ல பலன்கள் கிடைக்கிறதோ இல்லையா, கஷ்டங்கள் குறையும், நிம்மதியாக இருக்கலாம். வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் துலாம் ராசி நேயர்களுக்கு